அம்மா ஸ்கூல்ல சேர்த்து விட்ட உடனே அவனை ஒரு 4-5 நாள் பார்த்துட்டு அந்த வாத்தியார் என்ன செய்ய தெரியுமா, இவனை தேர்த்த முடியாதுன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எதற்கும் லாயக்கற்றவன் இவர் ஒரு முட்டாள், இவனுக்கு சொல்லித்தர முடியாது அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி உங்க அம்மாட்ட கொடுத்துறான். அம்மா என்னம்மா எழுதிருக்காங்க, சார் என்ன எழுதிருக்காங்க, அதை பார்த்துட்டு சொல்ல முடியுமா, நீ ஒரு முட்டாள்ரா, உனக்கு எதுவுமே வராது, இவனை படிக்க வைக்க முடியாதுன்னு எழுதிருக்கான்னு சொல்ல முடியுமா? அதுதான் அம்மா, அதான் பாசிட்டிவ். தம்பி நீ பெரிய அறிவாளியாமுடா, உனக்கு பாடம் சொல்லித்தருக்கு வாத்தியாருக்கு அறிவில்லையாமடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை ஒரு புத்தகத்தை வச்சுட்டான். அவனுடைய எளிய நடையிலேயே அவங்க அம்மா சின்ன சின்னதா அவன் நெடிசன் வந்து நிறைய கேள்வி கேட்டுட்டே இருப்பார். ஏமா எதுக்கு அந்த கோழி போய் அந்த முட்டையில படுத்திருக்கு கேட்டுக்கிட்டே இருப்பார் கேள்வி. சின்ன சின்னதா அம்மா தனக்கானதா சொல்லி கொடுத்ததுனாலதான் உலகத்துல இப்படி ஒரு விஞ்ஞானி 1200 கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி இருக்கான், எடிசன் சார். அந்த வார்த்தை அவன் காதுல கேட்டா அது உருவாக்கி இருக்குமா? அந்த வீடு காலி பண்ணும்போது அந்த பேப்பரை அந்த எடுக்கும்போது அந்த பேப்பர் எடுத்து பாக்குறான், எதற்கு லாயக்கற்ற முட்டாள் அப்படின்ற அந்த பேப்பர் இருக்கு, அதை பாக்குறாரு. பாத்தீங்களா அம்மா எப்படி நம்மளை பாசிட்டிவா வளர்த்திருக்காங்க. குழந்தைய கூட அப்படித்தான் வளர்க்கணும்.